தலைமையேற்று துணைத் தலைவர் மாண்புமிகு அருமைநண்பர் இரா திருப்பதி அவர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றிய திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர் மாண்புமிகு அருமைநண்பர் பே. தனசேகரன் அவர்களே, முன்னிலையேற்று பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஐயா முருகானந்தம் அவர்களே, அதேபோல முன்னிலையேற்று பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட காப்பாளர் பெரியார் பெருந்தொண்டர் மாண்புமிகு ஐயா சே. முனியசாமி அவர்களே, மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு நண்பர் ராலி சுரேஷ் அவர்களே, மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய துணை தலைவர் மாண்புமிகு ஐயா ச. பால்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரை நிகழ்ச்சி பெருமை சேர்த்த திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஐயா ராம வைரமுத்து அவர்களே, அதேபோல இங்கே சிறப்பாக உரையாற்றி பெருமை சேர்த்த திராவிடர் கழகத்தினுடைய தலைமை கழக சொற்பொழிவாளர் மாண்புமிகு அருமைநண்பர் வேங்கை மாறன் அவர்களே, நிகழ்விலே பங்கெடுத்து பல்வேறு செய்திகளை இங்கு உரையாற்றி பெருமை சேர்த்த பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய எழுத்தாளர் மன்றத்தினுடைய மாநில தலைவர் மாண்புமிகு ஐயா டாக்டர் வா. நேரு அவர்களே, கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு ஐயா க. அழகர் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் நண்பர் க. சிவா அவர்களே, அதேபோல மாண்புமிகு அம்மையார் மாவட்ட மகளிர் அணி தலைவர் தி. அஜீதா அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மாண்புமிகு நண்பர் ச. வேல்துறை அவர்களே, வட்ட செயலாளர் மாண்புமிகு நண்பர் க. பாண்டியன் அவர்களே, மாண்புமிகு ஐயா நண்பர் ச. எபினேசர் அவர்களே, மாண்புமிகு அருமை நண்பர் போட்டோ ராதா அவர்களே, மாண்புமிகு கனி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, அனைத்து கட்சியுடைய நண்பர்களே, வருகை வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற காவல்துறையினரே, எங்களோடு வருகை வந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் ஓட்டுநர் தியாகராஜன் அவர்களே, நிகழ்ச்சியுடைய நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற கான்ட்ராக்டர் ஒப்பந்தக்காரர் மாண்புமிகு ஐயா திராவிடர் கழக பொறுப்பாளர் சண்முகம் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டம் தொடங்கி சற்றேற ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மழை வந்து நெருக்கடி இல்லாம அது விலகி போயிடுச்சு. மழை ஒரு பகுதிக்கு தேவை, ஒரு பகுதிக்கு தேவையில்லை. ஆனால் உண்மையிலேயே மழை மதுரையில் வெப்பமான பகுதி தான். மழை பெஞ்சா நல்லதுதான். கூட்டத்தை ஒத்தி வச்சா கூட பிரச்சனை இல்லை. மழை அவசியமானது. அது விடை பெற்றுட்டு நீண்ட நேரம் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் பல்வேறு செய்திகளை சிறப்பாக இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் டாக்டருடைய 103வது பிறந்த நாள்ங்கிறது ஜூன் 3ஆம் தேதி தான். அது கடந்து வருகின்ற 5ஆம் தேதியிலிருந்து ஒரு 103 கூட்டம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய இருக்கு. 103 கூட்டங்கள்ல 4 மாநிலங்கள்ல, அது குறிப்பாக எங்களுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் ஆந்திரா, கர்நாடகா, அதே போல பாத்தீங்கன்னா தெலுங்கானா, புதுச்சேரியில எல்லாம் அவர் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். இப்ப எனக்கு என்ன பேச்சாளருக்கு எனக்கு ஒரு 7 கூட்டம் 8 கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் ஒரு 103 கூட்டங்களை வருகின்ற 5ஆம் தேதி, ஏன்னா 3ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு மிகச் சிறப்பான விழாவை நடத்துவார்கள். அதுக்குள்ள நம்ம அதுல போய் நெருக்கடி கொடுக்க வேண்டியதில்லை. 5ஆம் தேதியில தொடர்ந்து ஒரு 103 கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணியுடைய வழிகாட்டுதலோடு இந்த பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் பேசக்கூடியவங்க எல்லாம் நிறுத்திக்கிட்டாங்க. நேரத்தை நெருக்கடி கருதிங்கிறதுக்கு விட பேச்சு கேட்கிறதே குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. அப்படியே பேசினாலும் பார்த்தா கை தட்டணும், விசில் அடிக்கணும், அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆகா ஓகோன்னு சத்தம் போடணும். முடிஞ்சா தேவலாம் ஐயா, இப்ப இல்லைன்னா தலைவர் மட்டுமே பேசினா போறோம் அப்படிங்கிற மனநிலை எல்லாம் வந்தாச்சு. உண்மையிலே பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்பு இந்த இடத்துல பேசியிருக்கேன். ஒரு படிப்பகம் வச்சிருக்காங்க. என்.எஸ். கிருஷ்ணனுடைய நினைவாக ஒரு அருமையான ஒரு படிப்பகத்தை நிறுவி இருக்கிறார்கள். திராவிட இயக்க பத்திரிகையிலேயே 250க்கு மேற்பட்ட பத்திரிகை, திராவிட இயக்க பத்திரிகை மட்டும் 250க்கு மேற்பட்ட பத்திரிகைகள். நடத்தாதவங்களே பாக்கி இல்லை. பேராசிரியர் அன்பழகனா அவற்ற ஒரு பத்திரிகை இருந்துச்சு, நெடுஞ்செழியனா அவற்ற ஒரு பத்திரிகை, கலைஞர்னா முரசொலி உங்களுக்கு தெரியும், மன்றம், சிந்தனையாளன், விடுதலை, குடியரசு. விடுதலையுடைய வயது 92, ஜூன் 1ஆம் தேதி விடுதலை பத்திரிகையுடைய வயது 92 வயது.
இப்படி பார்த்தா அப்படி எல்லாம் படித்த காலமெல்லாம் போய் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு செல்லுக்குள்ள எல்லாம் வந்து அது மாதிரி நினைச்சுக்கிட்டு எது உண்மை எது பொய்ன்னே தெரியும். ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப கூட முதலமைச்சர் பேச்ச முழுசா கேட்டோம். திருச்சியில பேசினதை நான் முழுசா கேட்டேன். அவர் ஜாதி மதத்தை எல்லாம் ஒழிச்சுட்டேன்னாரு. அந்த செய்தியை உண்மையிலேயே என்ன எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பேச்சாளரா இருக்கேன், 4 பத்திரிகை பிடிக்கலாம், 2 பத்திரிகை பிடிக்கலாம், எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. இது மாதிரிதான் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதை பார்த்தா நம்புறது மாதிரி தான் செய்தியை சொன்னான். மொத்தம் 26 இடங்கள்ல பொது தொகுதியில தாழ்த்தப்பட்டவர்கள் நிறுத்தி ஒரு பெரிய வரலாற்று சாதனை. ஆனா அப்படி எல்லாம் ஒரு இடத்துல கூட சங்கராபுரம்னு ஒரே ஒரு தொகுதியில தான் ஒரு தாழ்த்தப்பட்டவர் நிறுத்தி அவர் தோத்து போயிட்டார். ஞாபகத்தை வச்சுங்க, தோத்து போயிட்டார். இப்ப என்ன பிரச்சனைன்னா எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க. அதுவே ஏஐ தொழில்நுட்பம் கிட்ட நிக்க முடியாது. நம்மளாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓரளவுக்கு பத்திரிகையில வந்த செய்தியை நம்பலாம், கொஞ்சம் நம்பலாங்கிறது மாதிரி இருக்கு. அதே போல தொலைக்காட்சியில் வர்ற செய்திகளை கொஞ்சம் கொஞ்சம் நம்பக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் நம்பிதான் அவனு வேற வழியில் நமக்கு அதுதான் கேட்டாகணும். ஆனா வலைத்தளங்கள்ல வர்ற தகவல் எல்லாம் பார்த்தா என்ன உண்மை எது பொய்ன்னே தெரியல. அம்மாண்டு அடிச்சு விடுறான், அடிச்சு விடுறான். கலைஞரை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு மஞ்ச பை எடுத்துக்கிட்டு எது சென்னைக்கு போய் தரக்கிறான். மஞ்சள் கை எடுத்து நடந்து போனாரா இல்ல என்ன பண்ணாரு எப்படி போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் சொல்றதுதான். அதாவது சர்க்காரியா கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞான பூர்வமான ஊழல திமுக செஞ்சிருச்சுன்னு சர்க்காரியா எழுதினாரு சொல்றான். அப்படி ஏதாவது ஒரு தகவல் உண்டா? மஞ்சப்பை எடுத்து போறது கலைஞர் என்ன அவ்வளவு ஏழ்மையானவரா? அவர் அப்பயே ஓட்டு வீடு, நான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரனா, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் நான் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன். சொந்தமா ஒரு ஓட்டு வீடு இருந்தா அவன் பணக்காரன். ஞாபகத்துக்கு சொந்தமா அப்பெல்லாம் கூரை வீடே இல்லாத காலம். ஓட்டு வீடா இருந்தா பணக்காரங்க, ஞாபகத்துக்காக சொல்றேன். ஓட்டு வீடா இருந்தா அவங்க பணக்காரர். அந்த அளவுக்கு தான் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில ஏன்னா ஓட்டு வீடு எல்லாருக்கும் இருக்காது. ஏன்னா அவர் தஞ்சை மாவட்டத்துக்காரரு. கூரை வீடு தான் அதிகமா இருப்பதான் மாறி இருக்கு. அதை கூட இந்த கூரை வீட்டை மாத்திர பெருமை கூட பாத்தீங்கன்னா முத்தமிழறிஞர் கலைஞரை தான் சேரும். ஏன்னா இன்னைக்கு கான்கிரீட் வீடு இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கான்கிரீட் வீடு கட்டி கொடுத்தது கூட கலைஞர் ஆட்சியில தான். ஏன்னா கலைஞர் ஆட்சிய சொன்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வர்றேன். மணமகன் ஒரு படம் எடுக்கிறார் நம்முடைய NSK. அப்ப பவுன் 80 ரூபாய். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சம்பளம் மாடர்ன் தியேட்டர்ல அப்ப 500 ரூபாய். 500 ரூபாய் பெரிய பணம். பவுன் 65 ரூபாய் 70 ரூபாய் வித்த காலத்துல, பவுன் 65 ரூபாய் 70 ரூபாய் வித்த காலத்துல 2 படம் மந்திரி குமாரி போல படத்தை எடுத்தோட அவர் ஓஹோன்னு ஓட ஆரம்பிச்சுட்டு அவர் இயக்கத்துக்குள்ள போறதுக்கு தான் ஆர்வமா இருக்கார். அவர் திராவிட இயக்கத்தை வளர்ப்பதற்கு அண்ணாவுடைய தம்பி அந்த இதுலதான் அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு. கதைவசனங்கிறது ஒரு பகுதி, அவ்வளவுதான். அப்ப நம்முடைய NSK கொண்டாந்து எவ்வளவு பணம் கொடுக்கிறாருன்னா 10,000 ரூபாயை கொண்டு வந்து ஒரு படத்திற்கு வசனம் எழுதுவதற்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறார். அநேகமாக தமிழகத்தில் 10,000 ரூபாய் வாங்கிய ஒரே பாத்தீங்கன்னா ஒரு வசன கருத்தான்னா அது முத்தமிழறிஞர் கலைஞரை தவிர வேற யாரும் கிடையாது. இப்பெல்லாம் ரொம்ப ஏழ்மை. NSK வச்சு ஒன்னு பேசிட்டு போயிடலாம். அதாவது ஒரு நாடகத்துக்கு போறாங்க, எம்ஜிஆர் போறாரு, எல்லாரும் பாத்தீங்கன்னா இறங்கி போறாங்க. அந்த வாய்க்கால தாண்டாம இறங்கி போறாங்க. ஒரு உண்மையிலேயே கட்டமைச்சான உடம்பு, நல்ல எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அருமையான உருவ அமைப்பு, அழகு, அதெல்லாம் எதுவும் குறை சொல்ல முடியாது. அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு ஜம்ப் பண்ணி அங்கிட்டு விழுந்துறாரு. இந்த வாய்க்கால தாண்டிடுறாரு. வாய்க்கால செருப்பு இருந்து போயிட்டு செருப்பு போட்டு போயிடுறாரு. சின்ன இளைஞனாலே வெக்கப்படுவோம்ல, செருப்பு இருந்து போச்சு, செருப்பை பாத்துக்கலான்ட்டு போயிட்டாரு. பின்னாடி NSK பின்னாடி போறாரு, செருப்பு இல்லாம நிக்கிறாரு. ஏன்னா ராமச்சந்திரன் செருப்புங்க, அதை அறுந்து போயிட்டுனேன். இல்ல இல்ல இந்த இருக்கு அப்படின்னு இவரு அருந்த செருப்பை எடுத்து பாதுகாப்பா தச்சு எம்ஜிஆர் கொடுத்தாராம். அருந்த செருப்பை யார் எடுத்துட்டு போறது? NSK எடுத்துட்டு போறாரு. அன்னைக்கு திரைப்படத்துறையில திரைப்பட உலகம்லாம் அவளை ஏழ்மையெல்லாம் சந்திச்சதுல முதலாக கார் வாங்கிய பெருமைக்குரியவரும் பாத்தீங்கன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் அவ்வளவு அதை விட்டுட்டு வந்துட்டேன், இதை விட்டுட்டு வந்துட்டேன், பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், அப்படி வந்துட்டேன், இப்படி வந்துட்டேன் அப்படின்னா பொது வாழ்க்கைக்கு எதை விட்டுட்டு ஏன் வந்து அவ்வளவு அவசரம் என்ன வேண்டி கிடக்கு? இப்ப என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்ன நடக்காம இருக்கு? இந்தியாவிலேயே அருமை பெரியவர்களே, இந்தியாவிலேயே கல்வியிலே 52% உயர்கல்வி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கள். இது ஒண்ணு பார்த்தா ஒரு நபர் மட்டும் இது செஞ்சா சொல்ல முடியாது. இது நீதி கட்சி காலத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டே வந்தாங்க. அதுல இப்ப எனக்கு முன்னாடி சொன்னாங்க பத்தியில 72லயே காவல்துறையில பெண்கள், 30% உள்ளாட்சி தேர்தல், இப்ப 50%, 30%.
மாநகர மேயர் 21 பேர் இருக்காங்கன்னா 11 பேர் பெண்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்களுக்கு முக்கியத்துவம்னா அது தமிழ்நாடா தான் இருக்கும். எலக்ட்ரானிக் பாத்தீங்கன்னா ஏற்றுமதியில தமிழ்நாடு தான் நம்பர் 1. பாத்தீங்கன்னா மீன் வளம் ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு குஜராத். அதையும் முந்திட்டு திமுக ஆட்சி, அதை ஓட்டு போட்டாங்க. நம்ம அவங்களை ஒன்றும் குறை சொல்ல முடியல, நல்ல வரமானவங்க தான். அண்ணா பாதுகாப்பு வேணும்னா எங்களுக்கு பாதுகாப்பு மட்டும் கொடுங்கண்ணா, எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம்னா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம்னா. அப்படின்னா 15 நாளையில 350 வழக்கு வந்துட்டு. அதாவது இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல வந்து இறங்கிறேன்ட்டார். நேரா ஒரு படங்கள் எல்லாம் டக்குன்னு குறிச்சு எல்லாரையும் காப்பாத்துறது மாதிரி சொன்ன உடனே இந்த பிள்ளைங்களை நம்பிட்டு, பிள்ளைங்க மட்டும் நம்மள வயசானவங்களும் சேர்த்து நம்பினாங்க. இப்படி எல்லாம் செய்தியெல்லாம் பார்த்தா வேடிக்கையாவும் வினோதமாவும் இருக்கு. ஒரு அம்மா சொல்லுது, என் பையன் போய் செத்திட்டாயா, அவனு செத்தியா, அது ஒரு மொழி, அந்த மாவட்டத்து மொழி. அது போன செத்தியா, அது கவலை இல்லையா, தான் பையன் மிதிப்பட்டு செத்து போய்தான். பெற்ற தாய் சொல்லுது, போனா போயிட்டு போறான் ஐயா, அவன் செத்து போறான் ஐயா, அவர் என்ன போல இருக்காரியா, என் பையனை போல இருக்காரியா. அவரு யாரு, முதலமைச்சர். இன்னொரு பிள்ளை சொல்லுது, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், நான் வந்து ஐசி வார்டில் அட்மிஷன் போட்டு வந்திருக்கேன். ஐசி வார்டுக்கு போனாலே புழைக்குதான் ஜாகுதான்னு சொல்ல முடியாது, அதுக்குதான் அவசர சிகிச்சை பிரிவுன்னு வச்சிருக்கான். அதுல வச்சுட்டு அண்ணனை பார்க்க வந்திருக்கேன். எங்க வந்திருக்கான், அண்ணனை பார்க்க வந்திருக்கேன். இன்னொன்னு சொல்லுது, நான் அக்காளா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன், உனக்குன்னா. இதுக்கு மேல சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பெரியாருடைய சிந்தனையை, பெரியாருடைய தத்துவத்தை, பெரியாருடைய அந்த கோட்பாட்டை அருமை பெரியோர்களே அச்சு அசலாக நிறைவேற்றிய அற்புதமான தலைவர் தான் முத்துவேல் கலைஞர் அவர்கள். ஏன்னா முத்துவேல் கருணாநிதி தான் சொல்ல கூட கலைஞர் தான். ஏன்னா கலைஞரே பட்டம் கொடுத்ததுக்காக பேரை கூட சொல்ல வேண்டியதில்லை. அவர் தான் அதை ரொம்ப சிறப்பா சொன்னார், செஞ்சார். அவர் ஒன்னையும், அதாவது சமத்துவபுரம் கூட எப்படி பாருங்க, ஜாதி ஒழிப்பை பத்தி நல்லா சொன்னாங்க இல்லையா. சமத்துவபுரம், பெரியார் சமத்துவபுரம், நாடு பூராவும் பெரியார் சமத்துவபுரம். ஏன்னா ஒரு ஜாதி ஒரு ஏரியாவிலே இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டம் வரும். நம்ம இல்லையா, நம்மள இல்லையா, நம்மள அப்படிதான் பேசுவாங்க, இயல்பா உள்ளதுதானே. ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா, எல்லா ஜாதியும் ஒரே இடத்துல வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பெரியார் சமத்துவபுரம் என்று கட்டி அருமை பெரியோர்களே ஜாதியை ஒழித்த பெருமைக்குரியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் சாதாரணமா சொல்றார், என் வீட்டுல எத்தனை ஜாதி இருக்குன்னு எனக்கு தெரியல என்ன. இப்படி சொல்ல முடியுமா எல்லாரும்? அவர் சொன்னார் பாருங்க, என் வீட்டுல எத்தனை ஜாதி இருக்குன்னு எனக்கு தெரியல என்ன. உண்மையிலேயே பெருமையா இருக்கு. உட்கார்ந்து இருக்க மாவட்ட தலைவர் முருகானந்தம் மதம் மாறி திருமணம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க, ஒரே குடும்பத்துல தான் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் சொல்லையில சொன்னாரு, 16 வருஷமா எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனை இல்லை என்ன. உட்கார்ந்து இருக்காரு வேங்கை மாறன் பேசினார் பாருங்க, வேங்கை மாறன். அவர் பாத்தீங்கன்னா அவர் பையன் விரும்புறா, உடனே பேசி முடிச்சு எல்லாம் போய் எல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் பேசி முடிச்சு திருமணம். எங்க தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் ஜாதி மறுப்பு திருமணத்தை, ஆயிரக்கணக்கான திருமணத்தை நடத்தி வச்சிருக்காரு. அவர் வீட்டுல 25 ஜாதிக்கு மேல இருக்கு. தலைவர் ஐயா வீரமணி வீட்டுல 25 ஜாதிக்கு மேல இருக்கு. இப்ப எங்க வீட்டுல 4 ஜாதி குறைச்சலா இருக்கு. நான் இப்போ வேடிக்கையா சொல்லுவேன், வேடிக்கையில் அதுதான் உண்மை. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் திருமணம் பண்ணிக்கல அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா சொன்னாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். பக்குவப்பட்டு போயிட்டோம், ஏற்றுக்கிட்டோம், அதுதான் முக்கியம். இந்த ஏற்றுக்க வச்சது திராவிட இயக்கம். வழிகாட்டி அப்படி இருக்கையில மாவட்ட தலைவர் வீட்டிலேயே மத மறுப்பு திருமணம்னா அப்புறம் அடுத்தது பக்கத்துல உள்ள நான் என்ன பண்ணுவேன்? அவர் விட்டே நடந்திருக்கியா, திருப்பதி விட்டே நடந்திருக்கியா, அப்படித்தானே ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எல்லாம் அமைச்சர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு தெரியல. அப்புறமா அந்த கீர்த்தனான்னு அது பாத்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சராக போட்டு, ஐயோ என்ன ரொம்ப ஓடுமா ஓடாதாங்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் ஓடணும். அப்பதான் கஷ்ட நஷ்டமே தெரியும். இந்த மக்களுக்கு, ஓட்டு போட்ட மக்களுக்கு, ஓட்டு போடாத மக்களுக்கும் உள்ள கஷ்ட நஷ்டம் எப்ப தெரியணும்னா உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் ஓடும். ஏன்னா திமுகவில் அவங்க யார் இருந்தா வருத்தப்பட வேண்டாம், அவங்களே பாத்தீங்கன்னா பேச்சை குறைச்சிட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்கணும், அதுதான் நம்ம வேலையே, அதான் நம்ம கதை. அதை விட்டுட்டாங்க. உண்மையிலேயே அப்படி எல்லாம் எவ்வளவு பிரச்சார இயக்கங்க, திராவிட இயக்கம்னாலே ஒரு பிரச்சார இயக்கம். ஒரு திரைப்படத்தில் கூட அதை கருத்தை பதிவு பண்ணணும் நினைச்ச இயக்கம் இல்லையா? என்ன இருந்தாரு,
உடுமலை நாராயணகவின்னு ஒரு அருமையான கவிஞர். கலைஞர் தான் சொன்னார், பட்டுக்கோட்டை வருவதற்கு முன்பு பாட்டுக்கோட்டை வந்து விட்டார். பட்டுக்கோட்டை வருவதற்கு முன்பு பாட்டுக்கோட்டை வந்து விட்டார். பட்டுக்கோட்டை அது ரொம்ப சிறப்பான பாடல். ஆனா அதுக்கு முன்பு யார் வந்துட்டான்? பாட்டுக்கோட்டை. ஒன்னிலை இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். சம்பள தேவி ஒன்னிலை இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 21 இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம். 21 இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம். சம்பள தேதி 1 இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை சேர்த்து வைப்பார் தேதி 1. அன்புடனே போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாக ஆட்டி பார்ப்பார் 21. சினிமா டிராமா காட்சிகளுக்கு டிக்கெட் கிடைக்காது 1. சினிமா டிராமா காட்சிகளுக்கு டிக்கெட் கிடைக்காது 1. தியேட்டருக்கு ஆள் இருக்காது தேதி 21. சிகரெட்டு பீடி வெற்றிலை பார்க்கு விற்பனை அதிகம் 1. தெருவில் இருந்த துண்டு பீடிக்கு கிராக்கி வந்துடும் 21. 1 இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். திரைப்படத்தில் இன்னைக்கு ஒரு வாய்ப்பா என்ன பண்ண, முத்தமிழர் கலைஞருடைய 100ஆண்டு நூலகத்தை பார்க்க போகணும்னு ஐயா நேரையா தான் கூப்பிடணும் பார்த்தா அவரு நெருக்கடி நம்மளே போயிடும்னு சொல்லி என் கடவுள் சொற்பொழிவாளர் வேங்கை மாறன், அவர் பேர் வேல்முருகன், நாளை இயற்கையரா இருந்தாலும் அவர் இயக்க ரீதியா வேங்கை மாறன் பேர் மாத்திக்கிட்டார். ஏன்னா அவரை வியாபார சங்க தலைவர் அப்படி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு அவர் எல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஏரியாக்காரர் தானே. 2 பேர் போனோம், போய் பார்த்தோம். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அது என்ன வேற ஒன்றும் பண்ண முடியாது, பார்க்கலாம் அவ்வளவுதான். கலைஞருடைய புத்தகம் இருக்கு பாருங்க, அநேகமாக தமிழகத்தில் உள்ள முதலமைச்சர்ல இவ்வளவு அளவுக்கு புத்தகம் எழுதிய ஒரே ஒரு முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞராகத்தான் இருக்க முடியும். அதுக்கு அடுத்ததா எழுதியிருந்தா அண்ணாவா இருக்கும், அதுக்கு அடுத்த பக்கங்கள் அதிகமா எழுதியிருந்தா அண்ணாவா இருக்க முடியும். இப்ப உள்ளவரெல்லாம் என்ன எழுதவா போறாருங்கிறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் எண்ணத்தை எழுதி எண்ணத்தை பண்ணி அது எதை எழுதி எதை எழுதுறது, எதை விடுறது, எதை விட்டுட்டு படுறது, எதை சேர்த்துக்கிறதுனே பிரச்சனையில் இருக்காரு அவர். அதனால எதை எழுதி தொலைகிறது, எதை எழுதாம இருக்கிறது. அப்புறம் அடுத்தது திரைப்படத்துக்குள்ளே பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ண, கருப்புன்னு ஒரு படம், அது நம்ம விஜய் சிவகுமார் பையன், நல்ல ஒரு அருமையான நடிகர். அகரம் பவுண்டேஷன் நல்ல மாணவர்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான பணியை செய்யக்கூடியவர். நல்லா அதுல ஒன்றும் யாரும் மாறுபட்ட கருத்து இல்லை. சரி, என்னெல்லாம் படம் எடுத்திருக்காரு, கருப்புன்னு வேற போட்டிருக்கு. சரி உள்ளுக்குள்ள போய் பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தா மாவட்ட தலைவரையும் சேர்த்துக்கிட்டோம். இந்த பக்கம் வெங்கை உட்கார்ந்துருக்காரு, இந்த பக்கம் மாவட்ட தலைவர் உட்கார்ந்துருக்காரு, இடையில நான் உட்கார்ந்துருக்கேன். நாங்க எவ்வளவு திரைப்படத்துல பின்தங்கி இருக்கோங்கிறதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு, 2 பேரும் ஒன்னா நிக்கிறாங்க ஒரு காட்சியில. பிரகதீஸ்வரன் புதுகை பூபாலன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாருல, ஒரு பேர் பிரகதீஸ்வரன். அவர் எனக்கு ரொம்ப நண்பர், பேச்ச கேட்பாரு. நானும் ஒரு கூட்டம்னா விரும்பி கேட்பேன். நல்ல ஒரு அருமையான பகுத்தறிவாதி, நகைச்சுவையோடு பேசக்கூடியவர். அவர் அதுல நடிச்சிருக்காரு. அவரு பிரகதீஸ்வரன் அவர் கண்டுபிடிச்சாரு, புதுகை பூபாலன் அப்படின்னார். ஆமாய்யா அப்படின்னு. பக்கத்தில் நினைக்கிறாங்களா யாருன்னார். இன்னைக்கு நடந்தது ஏங்க அதுதாங்க திரிசா அப்படின்னு. திரிசாவை தெரியாம நீங்க மாவட்ட தலைவரா அப்படின்னு. இன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடந்தது. அதனால நான் 25 வருஷமா படம் பார்த்துருந்தீங்கன்னா கூட விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டுருப்பியோம். அப்படியே நீங்க ஒருவேளை யோசிச்சு பாருங்க, நீங்க ஒருவேளை யோசிச்சு பாருங்க. அந்த நடிகர் 300 கோடி ரூபாய்க்கு விற்பனையா இருக்கான். இது வரைக்கும் படம் டிக்கெட் வந்திருக்கான், பெரிய அதை ரொம்ப பெருசா சொல்றாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் பூரா பாத்தீங்கன்னா அந்த பழமையான கருத்தை திணிச்சு அவர் கருப்பு போலீஸாவும் வரை வர்றாரு, அவர் தான் வக்கீலாவும் வர்றாரு, அவர் தான் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தை திருத்துறாரு, 26,000 வழக்க ஒட்டுமொத்தமா முடிச்சிடுறாரு, நீதிமன்றத்தையே பாத்தீங்கன்னா காலியாகி முடிக்க வைக்கிறாரு. இப்படி மக்கள்கிட்ட நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப இந்த காலத்துல இப்படியும் படத்தை 2026 எடுக்க முடியுதுன்னா, முந்தா நாள் தானே சொன்னான் திருப்பரங்குன்றத்துல 100 பேர் மயக்கெடுத்து விழுந்துட்டாங்க சொன்னா. 100 பேர் மயக்கெடுத்து விழுந்துட்டாங்க. முருகனுக்கு தெரியுமா மயக்கெடுத்து விழுந்தது? இல்ல முருகன் முன்னாடி வள்ளிக்கு தெரியுமா, தெய்வானைக்கு தெரியுமா, இல்ல அண்ணனுக்கு ஏதாவது தெரியுமா, நாயகனுக்கு ஏதாவது தெரியுமா, இல்ல ஏதாவது நடந்தது ஏதாவது தெரியுமா மயக்கெடுத்ததுக்கு? உடனே எழுதுறான் போலீஸ் என்ன பண்ணுச்சு, போலீஸ் என்ன பண்ணுச்சு, முருகன் என்ன பண்ணாரு? முருகனுக்கு சும்மா தான் இருக்காரு, இங்க வேலை பிடிக்கிட்டு தானே உட்காந்துருக்காரு. 100 பேர் மயக்கெடுத்து உன் வாசல்ல தானே விழுந்து கிடக்கானுவ. செச்சல் கிடைக்காம தூக்கிட்டு ஓடுறாங்கல்ல, இங்க ஓடிட்டு இருக்காங்கல்ல.
இன்னைக்கு பார்த்தா இந்த கருத்து இன்னும் சொல்ல போனால் முத்தமிழர் கலைஞருடைய கருத்து, ஏரோட்டு உழவனெல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டு உனக்கு ஒரு கேடா தியாகேசனார். நல்லா கவனிக்கணும், ஏரோட்டு உழவனெல்லாம் ஏங்கி தவிக்கையிலே திருவாரூர்ல எழுதுனது. திருவாரூர்ல தேர் வந்தாலே எங்க அளவு நம்ம அது பெரிய பிளக்ஸ் ஒண்ணு வச்சிருவோம். எங்களுக்கு என்ன வேலைன்னா அது பெரிய பிளக்ஸ வச்சு கீழே கலைஞர் எழுதி போட்டுருவோம். ஒண்ணு தடுக்க முடியாது இல்லையா, கலைஞர் சொன்னது தானே. ஏன்னா 300 டன் தேர் அது கலைஞர் தான் செஞ்சார். அந்த வேலையை அவர் தான். இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா நெருக்கடி வந்துடுது இல்ல. எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணாங்க? 6000 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. 5000 அது சேகர் பாபை போட்டு விட்டு அந்த அமைச்சரை போட்டு விட்டு அந்த ஆளு பாத்தீங்கன்னா ஊரு பூரா அழைச்சி எல்லாம் பார்த்தா கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப என்னடான்னு கேட்டா முதலமைச்சரே காலி பண்ணது அவர் தான் எழுதுறான். நான் சொல்லல. எங்க பிரச்சாரம் தேவை, பகுத்தறிவு பிரச்சாரம் ரொம்ப தேவை. தீட்டா எடுத்து அப்படின்னு ஒரு எழுதுறாரு. இங்க ராம வைரமுத்து ஒரு அருமையா கலைஞர் எழுதுறதுல சொன்னாரு. எதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப எது முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தா அது கலைஞர் எழுதிய கட்டுரைகளா தான் இருக்கும். எதை வச்சு எழுதினாலும் திருவையாறுல பாத்தீங்கன்னா அங்கே நம்முடைய தமிழ் பாடகர் எம்.எம். தண்டபாணி தேசிகர் அவர் நாயகனை பத்தி தமிழ்ல பாடுறாரு. தமிழ்ல பாடினதுனால மேடை தீட்டா எடுத்துன்னு நல்லா கவனிங்க, மேடை தீட்டா எடுத்தான் தமிழ பாடினதுனால கீழே இறக்கி விட்டான். அவரை இறக்கி விட்டது மட்டுமல்ல, அறியக்கூடிய ராமானுஜம் மீண்டும் அடுத்த பாடணும் வந்து பாப்பான் பாடணும். அதுக்காக மேடைய கழுவுனானுவோம். யாரு வேங்கை மாறன் தானே சொன்னாரு. உத்தரப்பிரதேசத்தில் சம்பரானந்து சிலைக்கு தண்ணி தெளிச்சத்தை சொன்னார் இல்லையா. கங்கையிலேருந்து கொண்டாந்து ஜெகஜீவன் ராம் பெரிய பணக்காரர் மட்டும் இல்ல, இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர். அவர் சிலையை திறந்தா இருக்கிறதுக்காக சிலை தீட்டாயிட்டு சொல்லி கங்கையிலிருந்து தண்ணியை கொண்டாந்து ஊத்தி கழுவுனான். இந்த திருவையாறுல மேடை தீட்டாயிடுச்சுன்னு தண்ணி ஊத்தி கழுவணும். அவன் என்ன பாடி என்ன பெரிய என்ன புரிஞ்சிருமா நமக்கு? பாப்பான்லாம் பாடி அது அறியக்கூடிய ராமானுஜம் என்ன பாடிருப்பாரு? மனஷே எடலோதுன்னே நாமனவினி ஹே குணவே மனஷா எடலோதுன்னே. இது வந்து ஒரு 40 வரி அதையே பாடுவோம் ஐயா. அடுத்த வரைக்கும் போக மாட்டானுங்க. அந்த பாப்பான் ஒரு ரசிப்பான் பாருங்க, எது தவளை உட்காந்துட்டு அடுத்தவங்க முன்னாடி தொடல இவன் அடிச்சுட்டு பார்ப்பான். என்ன அற்புதமா பாடுறா பார்த்தேங்களா, என்ன சிறப்பா பாடுறா பார்த்தேங்களா, எப்படி பாடுறா பார்த்தேங்களா. கலிலோ ராஜதாமஷ கலிலோ ராஜதாமஷ கலிலோ என்னமோ 600 அடிக்கும் கீழே போர் போட்டு தண்ணி கொண்டு வர்றோம் மாதிரி இத பாடுறதுக்கு மேடையை கழுவுனானு தீட்டா எடுத்துன்னு எழுதினார் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். திராவிட இயக்கம்னா இன்னைக்கு இவ்வளவு மாற்றம் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? தொட்டா தீட்டுன்னா, பார்த்தா பாவம்னா, நிழல் பட்டாலே தீட்டுன்னா, கிட்ட வராதன்னா, எட்டி நின்னுன்னா, எதை மாற்றி வைக்கல முத்தமிழர் கலைஞர். திருவள்ளுவருக்கு பூணூல் போட்டுனா பூணூல் அர்த்தம் வச்சுட்டாரு. பூணூல் அர்த்தம் வச்சுட்டாருங்க. பூணூல் இல்லாத திருவள்ளுவர் இருக்காருன்னா அது யாராலும் இந்த வாழ்வு. திருவள்ளுவருக்கே வாழ்வு கொடுத்த முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இப்போ அரலேக்கரா கரலேக்கரா ஒருத்தன் இந்த கவர்னர் ஒரு ராணுவ பாருங்க, விளக்காத பயிர் உணாந்து வச்சுக்கிட்டு. ஆமா, அவர் திருவள்ளுவருக்கு காவி சாயம் போச்சுறான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான எழுதினவர். அதாவது உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதியே இல்லைன்னு எழுதினவர். அவன் கீதையிலாம் எழுதுனான். சாதுர் வர்ணம் மாயா சிருஷ்டம் குண கர்ம வியாகச கர்த்தார மவ்யயம்னா என்ன சொல்றாங்க கீதையில? 4 ஜாதிகளை நான் தான் படைத்தேன், ஆனால் நானே நினைத்தாலும் ஜாதியை மாற்ற முடியாதுன்னா கீதையில சொன்னா. ஆனா தந்தை பெரியார் அவர்கள் இல்லடா உடச்சி காலி பண்ணிடுறோம்னு இன்னைக்கு ஜாதி மறுப்பு திருமணம் நாட்டை அவ்வளவு நடக்குதுன்னா அதுக்கு தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய உழைப்பு. அதுக்கு வந்து தலைவர்கள் அதே போல இல்லையா கலைஞருடைய பெண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் இப்ப எங்க பக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. உங்க பக்கம் கொஞ்சம் குறைவா கூட இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அருவாளை பிடிச்சிட்டு நிக்கிற நீங்க ஒரு பேராயி அதுல வீரனாலே மதுரை வீரன்னு சொல்லி மத்த ஊர்லாம் வீரனே இல்லாத மாதிரியும். ஆமா, இது ஒரு பெரிய அதாவது ஒரு மூளைக்கு போட்ட விளங்குங்கிறது நம்மளை கெடுத்து குடிச்சவராக்குறது. நீங்க நல்லது நினைக்காதீங்க. நீங்க
மதுரைக்காரவங்க தான் கிடைச்சாங்களா? வேற ஒரு ஆள் கிடைக்கவே இல்லையா? நான் எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா கருப்பு வடிவம் பூண்டவராம், நெருப்பு காஞ்சை கொண்டவராம், வெட்டருவாள் எடுத்து வந்து விளையாடி, அதை எல்லா ஊர்லயும் இருக்கானே, எல்லா ஊர்லயும் தான் இருக்கான். இப்படி நம்மளை காலி பண்றது எங்க பக்கமெல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. நான் எங்க ஊர்ல இருந்து வெளியூருக்கு வந்துட்டேன். அந்த ஊர்ல எப்படி கேட்டாலும் ஒரே ஒரு ஜாதி இங்கதான் அதிகபட்சமா இருக்காங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க. ஆனா 25 ஜாதிக்கு மேல அந்த ஊர்ல வந்து 25 ஜாதிக்கு மேல. மன்னாருடைய பக்கத்துல மேலவாசல்னு ஒரு கிராமத்துல தான் நான் சொல்றது. 25 ஜாதிக்கு மேல அந்த ஊர்ல பெருமையா சொல்றாங்க, ஒன்னும் குறைவா சொல்லல, அந்த ஊர்ல பெருமையா சொல்றாங்க. எல்லா ஜாதியும் வந்து அதான் சொல்லுவேன், பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னிச்சுன்னா கேளுங்க என்னன்னு யாரிங்க. அதை விட்டு எனக்கு கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வேண்டாம்னு நினைச்சிடல, அது முன்னாடியே ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட யாரு என்ன முடிவு தெரிஞ்சு போயிடும். அவன் யாரு சாதனை முடிவு தெரியும், அதுல வேற எங்க கொண்டு விட்டுரும். அப்புறம் கடையில் தற்கொலை போய் நிற்கும், ஏதாவது போய் நிக்குமா இல்லையா? அந்த மாற்றத்தை வாய்ப்பை உருவாக்கியது திராவிட இயக்கம். அதுக்கு ஒரு எழுத்தும் பேச்சும் பார்த்தா விதவை திருமணமா, அதுக்கு ஒரு திட்டமே உருவாக்குனார் நாகம்மையார், பாத்தீங்கன்னா மணியம்மையார், அதே போல பாத்தீங்கன்னா அந்த ராமாமிருத அம்மையார். ஒவ்வொருத்தருடைய பேர்லையும் பொம்பளை பிள்ளை 8வது படிச்சா போறீங்க 5000 ரூபாய் கலைஞர் தான் சொன்னார், 5000. அப்புறம் 10,000. அவர் 25,000 முடிச்சு 50,000 போயிடுச்சா? எந்த அரசாங்கம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் வரையில அது செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப கூட முதலமைச்சர் சொன்னாரு 100 யூனிட் மின்சாரத்தை ரத்து பண்ணது திமுக இல்ல, அது ஜெயலலிதா அம்மையார். இப்ப 1000 ரூபாய் கொடுத்தது யாரு திட்டம்? தமிழ் முதல்வன் யாருது? நான் முதல்வன் யாருது? இதெல்லாம் யாரு? மகளிர் உரிமை பஸ்பயணம் யாருது? எந்த அரசாங்கம் வந்தாலும் செஞ்சுதான் வேற வழியே இல்லை. அப்படி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா கலைஞருடைய சாதனைகள்ல சொன்னாங்க இல்லையா, அனைத்து ஜாதியும் அர்ச்சகர். நம்மள ரொம்ப ஈஸியா மூளைக்கு விளங்க போட்டது என்ன சொல்லுவான்னா, நாங்க சொல்றோம்னு வச்சுங்க, பாப்பா இருந்தாலும் மணி அடிக்கணும், பாப்பா தான் எல்லாம் பண்ணணுமா, பாப்பா தான் பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்டா முதல் வார்த்தையை சொல்லுவான், ஏன் நம்ம ஆளு பூஜை பண்ணலையா? என் கல்லர்ல பண்ணல, தேவர்ல பண்ணல, பல்லர் பண்ணல, பறையர் பண்ணல, செட்டியார் பண்ணல, எங்க பூஜாரி விடுவோமே இருக்குயா, எங்க பரம்பரை வரமையா நாங்க பூஜாரி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா எந்த கோயிலுக்கு பூஜாரிங்கிறதா முக்கியம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போய் மணி அடிக்க முடியுமா? மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள, காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போக முடியுமா? வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ள போக முடியுமா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. சிதம்பரம் நடராஜ கோயிலுக்குள்ள போக முடியுமா? எந்த கோயிலுக்கு போகலாம்? ஓர மண்டல ஒதுக்கி வச்சிருப்பான், இது மாதிரி ஆத்துக்கரையில் ஒதுக்கி வச்சிருப்பான். கடவுள் பேரை கேட்டாலே கண்டுபிடிச்சு போலாம். நம்ம சாமியெல்லாம், தமிழன் சாமியெல்லாம், பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, பாவாடை, அம்மாவாசை, தூண்டிக்காரன், மின்னடியான், நொண்டி வீரன், செவிட்டு முனி, ஊனமுற்ற சாமியெல்லாம் நம்ம சாமி. பாப்பான் சாமியெல்லாம் பாருங்க, எல்லாம் லட்சுமி, சரஸ்வதி, மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி. பெரியார் வெள்ளைன்னு வச்சுங்க, நமிதா, நக்மா, ஜோதிகா, திரிசான்னு வச்சிருப்பான். கும்பிட மாட்டோம் கணக்கா இருக்கு. கோயில் இருக்கு. உணவு உணவு பார்ப்பன கடவுளுக்கு படையில பாருங்க, அக்கார உடசல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், லட்டு, லாடு, ரஜகுல்லா, சுண்டல், பஞ்சாமிர்தம், மெதுவடை, மசால் வடை, உளுந்த வடை, பைத்த வடை, தயிர் வடை, அதெல்லாம் பாப்பா விட்டு சாமிக்கு. நம்ம சாமிக்கு படையில உங்களுக்கு நல்லா தெரியும். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, சுருட்டு, சாராயம், பட்டை, பனங்கல்லு, தென்னங்கல்லு, எதுவும் கிடைக்கலனாலும் 10 15 பான்பராக்கனாலும் கிழிச்சு கொட்டி நம்ம சாமிக்கு வச்சு படைச்சா தான் சாப்பிட்டே படுக்கிறேங்கிற. அதாவது நம்ம சாமிக்கு போதை இல்லைன்னு வச்சுக்கல, என்ன இல்ல அப்படி ஆயிட்டு. சாமியே கருப்பா தான் இருப்பாரு. பட்டுச்சேலையே நம்ம இப்ப சாமி பார்த்ததே இல்லை. தமிழ்நாட்டு சாமி பட்டுச்சேலையை பார்த்திருக்கா? வைர மூக்குத்தி மீனாட்சி யாரு? சுந்தரேஸ்வரர் யாரு? அவங்க சாமி. நம்மளதான் மூக்குத்திய பார்த்திருக்கலாம். நீங்க மூக்குத்தி ஏதுங்க, இடுப்புலயே துண்டு துணி இருக்காது. ஒரு வீரனாருன்னு வச்சிருப்பான். குதிரை வேங்கை வாரம் தான் சொன்னாரு. கருப்பு திரைப்படத்தில் வர்ற வீரனாறு மாதிரி இல்லையே, கருப்பு மாதிரி இல்லையே, பொம்பளை முகத்திலேயே தான் வச்சிருக்கான். எவனோ தயார் பண்ணி வச்சிருக்கான். அது வித்தியாசமா இருக்கு. நாங்க அது கூட சொல்லுவேன், பெரியார் தலையை பெரியார் மாதிரி பண்ணலையா, ஏதோ தாடியை வச்சு தானுவோம். சில இடத்துல பெரியார் தலை பண்ணுவோம். எங்க அளவுல இவ்வளவு கோளாறு என்னன்னா, அது தின நாங்க செய்ய முடியாதுல்ல, செய்யறவனை பொறுத்தது தானே. அந்த படத்துல கருப்புன்னு ஒரு உருவத்தை வச்சிருக்கான் பாருங்க, அது பார்த்தா பெண் முகம் மாதிரியே இருக்கு. ஆனா மீச வச்சிருக்கான், பாப்பா படம் மாதிரி இருக்கு.
அதை வச்சுக்கிட்டு தான் வண்டியில் வச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுருக்க படத்தில் வண்டியில் வச்சிருக்கான்னு வச்சுருக்கான். அவரு வியாபாரத்துக்காக பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அதே போல நம்ம சாமி பூரா பார்த்தா அங்கங்க இருக்கும். எதிர்த்தாப்புல குதிரை நிற்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவர் தான் இழுந்து பிடிச்சிருப்பாரு. இன்னும் 2 பேரும் இந்த பக்கம் இழுத்து பிடிச்சிருப்போம். நாய் எதிர்த்தாப்புல நிற்கும். நம்ம சாமி எவ்வளவு சக்தி உள்ள சாமி பாருங்க. உண்டியல் அவன் பாட்டு உடைச்சிட்டு போயிடுவான். நம்ம உண்டியல் சாமி உடைக்கிறதுக்கெல்லாம் ராத்திரில எல்லாம் போட்டியில்லை. மத்தியானம் 12 மணிக்கே போகலாம். அதான் தனியா இருக்க. பூஜாரி போவாரு, உண்டியலை காணும். உண்டியலை காணும். அப்ப நம்ம என்ன பாடுபடுத்துவாருன்னு உங்களுக்கு தெரியுமே. உடனே போலீஸுக்கு அடிப்பாரு. உண்டியலை காணும். நான் காவல்துறையில உட்காந்துக்கிட்டு நாங்க எடுக்கலையா, நாங்க இன்ஸ்பெக்டர் தான் அடிக்க சொல்லுவோம். இன்ஸ்பெக்டர் எடுக்க மாட்டாரு. அப்புறம் அங்க இருந்து நாய் கொண்டு வந்து அங்க ஓடி இங்க ஓடி பண்ணி செஞ்சு கடைசியா பாத்தீங்கன்னா சிலைக்கிட்டே போகுது. நாய் எதிர்த்தாப்புல நிக்குதா? வீரனார் கோயில் நாய் ஒண்ணு நிக்கும்ல, அந்த நாயை நம் போலீஸ்ல இருந்து வர்ற மோப்ப நாய் பாக்குது. நம்மளை விட பெரிய நாயா நிக்குதுன்னு கிட்ட போக மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் உண்டியலை கண்டுபிடிக்க முடியாது. கடைசி வரைக்கும் அவன் உடைச்சான குடிச்சான போயிட்டான், அதோட பிடிச்சு போச்சு. நம்ம சாமி எவ்வளவு சக்தியான சாமி பாருங்க. நீங்க இது போல சாமி இருக்கு பாருங்க. அக்கார விடுதல், வெண்பொங்கல், சக்கர பொங்கல் திங்கிற சாமிக்கெல்லாம் பார்ப்பான் தான் அங்கே பூஜை பண்ண முடியும். இதெல்லாம் ஒதுக்கப்பட்டதுக்கெல்லாம் நம்ம ஆளு கல்லாரா இருக்கலாம், மரவரா இருக்கலாம், செட்டியாரா இருக்கலாம், முதலியாரா இருக்கலாம், பல்லர் புறையரா இருக்கலாம், யாதவரா இருக்கலாம். இதெல்லாம் இந்த சாமிக்கெல்லாம் நம்ம ஆளு பூஜை பண்ணலாங்கிறது மாற்றி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று தந்தை பெரியார் விரும்பியதை சட்டமாக்கிய பெருமைக்குரியவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இவ்வளவு பெரிய சாதனைங்க. சாதாரண சாதனையா? அது போயிட்டான். ஒரு 9 வாப்பம் வேற சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான். அது சுப்ரீம் கோர்ட் விசாரித்த நீதிபதி கூட சட்டம் செல்லும். அது ரொம்ப முக்கியம். சட்டம் செல்லும். ஆனா ஆகமதிப்படி விடுறவாங்க. ஆகமுன்னா நீங்க பெருசா நடத்திக்காதீங்க. நீங்க சிவாகவமா வைணவாகவமா, அதாவது பார்த்தா முருகன் இருந்தாருன்னா எந்த பக்கம் வள்ளியை வைக்கணும், எந்த பக்கம் தெய்வானையை வைக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. மாத்தி வச்சிடக்கூடாது. ஒரு முறைப்படுத்தி வச்சிருக்கான்ல ரிஷப வாகனம் அப்படின்னா அது வந்து காளை மாட்டில் போகணும். காளை மாட்டுல அதை வச்சு தேர் கொண்டு போகணும். இதான் ஆகமும்னா வேற ஒண்ணு பெருசா நடத்திக்க வேண்டாம். நீங்க இந்த சனாதானத்தை ரொம்ப நேரம் பேசினார்ல வேங்கை மாறேன். சனாதானம் சனாதானம் சனாதானம், அதாவது சொன்னாங்க. அர்ஜுன் சொல்றான், சனாதானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கலையில அம்மா அப்பா விரட்டி விட்டுறணும். இல்ல சனாதானத்திலே அம்மா அப்பாவுக்கு என்னையா பிரச்சனை? சனாதானங்கிறது ஏற்றத்தாழ்வு, சனாதானங்கிறது ஒடுக்குமுறை, சனாதானங்கிறது தொட்டா தீட்டு பார்த்தா பாவம், சனாதானங்கிறது பாத்தீங்கன்னா 1 வயசு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, சனாதானங்கிறது 2 வயசு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, சனாதானங்கிறது இந்த நாட்டுல அருமை பெரியோர்களே 26,31,788 விதவைகள் இருந்தாங்க. 26,31,788 விதவைகள். வயதெல்லாம் எவ்வளவு? 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு இப்படி இருந்துச்சு. இதுதான் சனாதனம். இதை மாற்றியவர்களுடைய தந்தை பெரியார் தான். தான் வீட்டுல தன்னுடைய பாத்தீங்கன்னா தங்கை மகள் 9 வயது, பையன் 11 வயசு கல்யாணம் பண்ணாங்க. அப்ப இப்ப மாதிரி எல்லாம் சீக்கிரம் கொஞ்சம் குறைச்சல. பாத்தீங்கன்னா காலரா வந்துடும், அம்மை நோய் வந்துடும். அம்மை நோய்க்கு நான் மருந்தா கண்டுபிடிச்சு வச்சாங்க நம்ம ஆளு. அம்மை நோய் மொத்தமா செத்தாங்க. பெரிய அம்மை மாரியம்மன் தான் நம்ம ஆளு கண்டுபிடிச்சான். ஒரு 4 பக்கத்துல எழுதி வச்சுக்கிட்டு அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு சாஞ்சாஜம் அயபூரம் சாதித்தால் கண்ணபூரம் கண்ணபூரம் மாரியம்மா கந்திறந்து வருமம்மா முந்தி முந்தி நாயகனே முக்கண்ணன் ஆதர்மகனே கந்தனுக்கு முன்பு விழுந்த கணபதிய முன்னடைவாய் வேம்படி பிள்ளையாரே விநாயகனே முன்னடைவாய். இதை பாடிக்கிட்டே இருப்பாங்க. நோய் வந்து ஒரு சுரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் வர்றவங்க கிட்டே வரமாட்டாங்க. பெரும்பகுதி அப்படி தவறி உறவுக்காரவங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஆத்தா சும்மா விளையாடுறான், இங்கதான் கிரவுண்டு கட்டி விட்டுருக்கு, இறங்கி போயிடுவான், இறங்கிடுவான். பெரிய மைகிற நோய் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செத்துருக்காங்க. தமிழ்நாட்டை செத்துருக்காங்க. இல்லன்னு யாரும் மறுத்துட முடியாது. அவன் எட்வர்ட் சொன்னவன் அமெரிக்காக்காரன். அதுக்கு அவன் அம்மை நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சா அந்த நோயை பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு வெளியாக்கணும். நம்ம நாடு வித்தியாசமான நாடு. கொரோனா வந்து எல்லாம் பார்த்தா அங்கங்க அண்ணன் செத்தா தம்பி போக முடியல, தம்பி செத்தா அண்ணன் போக முடியல, பெற்றவர்கள் இறந்தத பையன் துக்கத்துக்கு போக முடியல, பெற்றவர்கள் இறந்தாங்க பையன் துக்கத்துக்கு போக முடியல. உண்மையிலே உறவே நம்ம விட்டுட்டோம். உண்மையா இல்லையா? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க உறவு எப்ப நம்ம நீடிக்கும், உறவு எப்ப பிரியும் அப்படின்னு பார்த்தா நேரையா இருக்காரு. எனக்கு அவருக்கு செத்தா வாழ்ந்தா இல்ல குடும்பம், திடீர்னு செத்து போயிடுறாரு. இன்னைக்கு இருக்கிற அறிவியலுக்கு நிறைய நாள் இருப்பாரு. உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஆனா அவர் நானும் செத்தா வாழ்ந்தா இல்லைன்னு தான் இருந்தோம். செத்து போயிட்டாரு. அதுக்கு பிறகு நாங்க பார்க்க முடியுமா? விலை குறைச்சலா உள்ள கடையா மாலை பார்த்து வாங்கி நல்ல அறிமுகமான கடையில் அந்த நேரம் பார்த்து விலை கூட வச்சிருவான்.
கொண்டு போய் ஒரு மாலையை போட்டு வருவேன். அப்புறம் பையன் அப்புறம் என்ன பண்ணுவாரு, எனக்கு படத்திறப்பு வச்சிருக்கோம் ஐயா, இல்லை கருமாதி வச்சிருக்கோம் பாரு. அப்புறம் நான் போய் தான் ஆகணும். அப்புறம் எங்கள் வீட்டில் துக்கத்துக்கு போனீங்கல்ல, அப்போ நானும் வந்தேன்ல, அப்புறம் என்ன அப்புறம் போக மாட்டேன் அப்புறம் திருப்பி போயிட்டு வந்துருவோம், பிள்ளைகளை அழைச்சிட்டு போவோம். அப்புறம் ஒரு இணக்கம் வந்துடும். இது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவுல இறந்தால் உறவு சேரும். அதே நேரத்தில் மகிழ்ச்சியான நாள்ல அவசரமா பத்திரிகை கொடுக்க முடியாம பக்கத்தில் கொண்டு வீட்டில் கொண்டாந்து கொடுத்துருப்பாரு, கொடுக்காம போயிருப்பாரு. போராடி சொல்லுவாரு, அவங்க சொல்லுவாங்க எனக்கெல்லாம் பத்திரிகை கொண்டாந்து ஊர்ல கொண்டாந்து குடும்பத்தோட கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படின்னு. அப்படியா, பத்திரிகை போட்டு குடும்பத்தோட கொண்டாந்து கொடுத்தாங்களா? எனக்கு நேரு போன் அடிக்கிறாரு, நான் போயிருவேன், அந்த வீட்டை கை நினைச்சிருவேன். தவறுதலா நடந்தது. மகிழ்ச்சியான நாள்ல உறவு பிரியுது, துக்கமான நாள்ல உறவு சேருது. கொரோனாவில் கிட்ட போக முடியல, போகல. பல பேர் உறவை இழந்தோம். இல்லைன்னு மறுத்த முடியாது. இல்லை, அவன் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் லண்டன்ல அவன் கண்டுபிடிச்சான், மருந்து கண்டுபிடிச்சான். இன்னும் சொல்ல போனா கோவாக்சின், கோவிஷீல்டு, என்னமோ கண்டுபிடிச்சான். ஸ்புட்னிக் ரஷ்யாக்காரன் கண்டுபிடிச்சான். நம்ம பிரதமர் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு, கொரோனாவை கட்டுப்படுத்தின ஒரே தலைவர் இந்த உலகத்தில் இவர் தான். எல்லாரும் என்ன பண்றீங்க, கையை தட்டுங்க. 9 மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ண சொன்னாங்க. ஏண்டா 9 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணி விடிய விடிய எரிய நாங்க மக்கள் தொகையில கூடி போய்கிட்டு இருக்கோம். நீ 9 மணிக்கே லைட் ஆஃப் பண்ண சொல்லி, என்ன 9 நிமிஷம் ஆஃப் பண்ணா போறோம், அப்புறம் எரியலாம். வித்தியாசமான தலைவர் நம்ம நாட்டில், வித்தியாசமான நாடு இந்த நாடு. அப்படி தன்னுடைய தங்கை மகளுக்கு, அருமை பெரியவர்களே, அப்ப காலரா நோயில செத்த பொழுது, தன்னுடைய தங்கை மருமக இறந்த பொழுது 9 வயதுக்கு அம்மாயின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டிய தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இன்னைக்கு நாடு பூராவும் விதவை திருமணம் நடைபெறுகிறதுனா அது காரணம் தந்தை பெரியார். இது திராவிட இயக்கம். இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அறிவிச்சாரு முத்தமிழ் கலைஞர். சட்டமே கொண்டு வந்தார். டிராபிக் ராமசாமி ஒரு பாப்பான் தான் தெரியுமா உங்களுக்கு? அவன் வழக்கு போட்டான். இங்கதான் மதுரை உயர்நீதிமன்றம் வழக்கு போட்டான். வழக்கு விசாரிக்கையில டிராபிக் ராமசாமியை கூப்பிட்டு பார்த்தாங்க. டிராபிக் ராமசாமி ஆள் வரல. இந்த நீதிபதி கோபம் வந்துட்டு 10,000 அவதாரத்தை போட்டு விட்டாரு. இல்ல இங்கேயே சொல்றேன், ஏன் தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டுனாரு? சித்திரையை ஏத்துக்கல. தமிழ் புத்தாண்டுனா தமிழ் பேரே கிடையாது, நோக்கம் தானே. தமிழ் பேர் இருக்கணும்ல, தமிழ் புத்தாண்டுனா தமிழ் பேர் இருக்கணும்ல. ஒரு மாதம் பண்டிகை, சித்திரை என்ன பருவம், வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடி பெருக்கு, ஆவணி அவிட்டம், புரட்டாசி ஆயுத பூசை, ஐப்பசி தீபாவளி, கார்த்திகை அண்ணாமலை தீபம், மார்கழி வைகுண்ட ஏகாதேசி, தை பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம், தொடர்ந்து பண்றாங்க. இதுல தமிழ் புத்தாண்டுனா தமிழ் இருக்கணுமா இல்லையா? எதுலையுமே தமிழ் கிடையாது. நீங்க கிட்ட நினைக்க பாத்தீங்கன்னா தமிழே இருக்காது. இப்ப கோயிலுக்கு போனீங்கன்னா தமிழ் இருக்காது. நம்ம கோயில தமிழ் இருக்கும், நம்ம கோயில மாரியம் கோயில தமிழ் தான் இருக்கும். கோளவிழியம்மா, ராஜகாளியம்மா, பாளைய தாயம்மா, பங்கார மாயம்மா, முத்தும்மா ரெய்யம்மா, பத்திரகாளியம்மா, முண்டக்கண் நெய்யம்மா, எங்கத்தன் நெய்யம்மா, குங்கும கோதையர், அன்னையர் தோதையர், செந்தூர தெய்வானை, சிங்கார பூபதி, அன்னை வீதாலாச்சி, சவுடாம்பா விரும்பாச்சி, சுந்தர நீலையே, சௌந்தரமாளியே, வள்ளியம்மா, எங்கள் அள்ளியம்மா, தங்க செல்லியம்மா, செல்ல கொல்லியம்மா, அடி அங்காளம்மா, எங்கள் செங்காளம்மா, அருள் முப்பாத்தம்மா, அருள் எப்பாத்தம்மா, செங்காரி ஒய்யாரி சங்காரி உமையாம்பா, மண்மாரி பொன்மாரி செல்லாயி சிலம்பாயி, மருவத்தூராடி வா, ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கந்திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. கோயில்ல தான் பாட்டு ஓடும், மாரியம்மன் தாலி எடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கேயெல்லாம் தமிழ் தான் இருக்கும். கோயில் பாப்பாங்க கோயிலுக்குள்ள போக தமிழ் இருக்காது, சின்னோண்டு பண்ணி வச்சிருப்பான். சொன்னார்ல, ஓம் மகா கணேசமேன், ஓம் உண்டோதராயணமேன், ஓம் மோதகாயனமேன், ஓம் மூஷிகாயனமேன், உக்னீஸ்வராயணமேன், ஓம் சுமுகாயனமேன், ஓம் ஏகதந்தா எனமேன், ஓம் கபிலா எனமே, கஜகர்ணா எனமே. ஒண்ணு புரியாது. ஓம் துக்குளம் பிரதனம் சதுர்விதம் பிரசன்னவதனம் சாந்தகே சமர்ப்பியாமே, ஓம் ரீம் கிரீம் கிரீம் கிரீம். அது என்ன கிரீம்னு தெரியல. படைக்குள்ள கிரீமா, பத்துக்குள்ள கிரீமா, சொரிக்கு உள்ள கிரீமா, மூலம் பௌத்திரத்துக்கு உள்ள கிரீமா சொல்றோம். தேங்காய் குடிச்சா டக்குன்னு உடப்பான், பெரிய முடிச்சு அப்படி எடுத்துக்கிடுவோம், சின்ன முடியை நம்ம கொடுத்துருவோம். பெரியார் சமயத்தை கூட ஒரு பக்தர் நல்லா உண்மையிலே செஞ்சாரு. கடவுள் நம்பிக்கை தான் நேரா தேங்காய் எடுத்துட்டு போய் நேரா வாசல் உடைஞ்சினார். கண்ணு உடச்சு கிடக்கு, தானும் கிடக்குல. எனக்கு 45 ரூபாய்க்கு என்னமோ தேங்காய் வாங்கணும். அழைச்சா அது காரை வச்சு அடைச்சாரு பாருங்க. 9:30 மணிக்கு 45 ரூபா. எங்க பக்கம் கொஞ்சம் குறைச்ச வரல 20-20 ரூபாய் வாங்கலாம். அந்த தேங்காய்க்கு 45 ரூபா.
பார்த்தா அவன் பாப்பான் பெரிய முடி, அவன் சின்ன முடி நமக்கு. அதுல விட புத்திசாலி மாடியா பாருங்க. தூரு மூடி அவனுக்கு, கண்ணு மூடிய நம்மள்ட்ட கொடுப்பான். என்னன்னா கண்ணு மூடிய நம்மள்ட்ட கொடுக்குறான். பரமசிவனுக்கு முக்கண்ணா, அதனால கண்ணு மூடிய நம்மள்ட்ட கொடுக்குறான். அவன் ரெண்டாம் கட்டி போல அவன். எங்க அமைச்சர்கிட்டயே 4 பேரா 4000 ரூபாய் வாங்கி டீப்பையில் வாங்குறான்னா, அமைச்சர்கிட்டயே 4000 ரூபாய் வாங்கியிருக்கான்னா பாப்பான், திருச்செந்தூர் பாப்பான், சாதாரணப்பட்ட பாப்பானா? அமைச்சர் பாப்பான், அதை விட புத்திசாலித்தனமான பாப்பான். சும்மா மன்னிப்புன்னு கேட்டுக்கிட்டு விட்டான். இந்த 10 ரூபா வாங்கினா பாருங்க, அவனை ஜட்ஜ் பண்ணிட்டு நல்லா கவனிக்கு. இந்த ரமேஷ்கிற பார்ப்பான், அந்த அறநிலையத்துறை அமைச்சர் பார்க்காரு, எல்லாம் வாங்கி அவரை கூட்டு ஒண்ணா வச்சுக்கிட்டு, இதெல்லாம் வாங்கக்கூடாது, மன்னிப்பு எழுதி கொடுத்துரு. இந்த 10 ரூபா 20 ரூபா வாங்கினாலும் பாருங்க, அவனை 2 பேரை நம்மாடு அவனை ஜட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டான். பாப்பா ரொம்ப தெளிவுங்க. அதான் பாரதிதாசன் சொன்னார், பார்ப்பான் பால் படியாதீர், சொற்கு கீழ் படியாதீர், உண்மை ஏக்கிய பார்ப்பான், தீதுர பார்ப்பான், கெடுத்து விட பார்ப்பான், எப்போதும் பார்ப்பான். ஆர்ப்பான் நம் நன்மையிலே ஆர்வமிக உள்ளவன் போல் அத்தனையும் நஞ்சன்க நம்ப வேண்டாம். பார்ப்பானின் கையை எதிர் பார்ப்பானே பார்ப்பான் தின்ன பார்ப்பான். ரொம்ப ஆதங்கமா சொன்னாங்க பாருங்க. 2 பேர் தான் 2 பேருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. 2 பேருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. ரொம்ப அதெல்லாம் நம்ம முதலமைச்சர் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காரு. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறேங்கிறாரு. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறேங்கிறாரு. அவன் எழுதிட்டு தான் இருக்கான், இந்த ஜாதிக்கு அமைச்சர் இல்ல, அந்த ஜாதிக்கு அமைச்சர் இல்ல, இந்த ஏரியாவுக்கு இல்லை. அவன் பாத்தீங்கன்னா இந்த இத்தனை மாவட்டங்களுக்கு அமைச்சர் கிடையாது. அமைச்சர் வர்றது எவ்வளவு லாபங்கிறதுக்கு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சில குற்றச்சாட்டு இருக்கும். நீங்க குற்றச்சாட்டே இல்லைன்னா நான் பண்ண சொல்ல முடியாது. குற்றச்சாட்டுகள் இருக்கும். எனக்கு எங்க அமைச்சர் டிஆர்பி ராஜா, அவர் வந்து மன்னார்குடிக்காரரு, டிஆர் பாலு பையன், சுற்றுச்சாலை கொண்டு வந்தார். திருவாரூர் மாவட்ட தலைநகரத்துக்குள்ள பைபாஸ் சாலை கொண்டு வந்தார். பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கொண்டு வந்தார். பாதாள சாக்கடை கொண்டு வந்தார். மன்னார்குடிக்கு பாதாள சாக்கடை கொண்டு வந்தார். எதிர்த்து ஜெயிச்சவர் சொல்றாரு, காமராஜ் எதிர்த்து வச்சு வேட்பாளர் சொல்றாரு, இன்னும் 100 வருஷமா இருந்தா கூட டிஆர்பி ராஜா செஞ்ச சாதனையை யாரும் செய்ய முடியாது. அமைச்சரா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது ஒரு ஞாபகத்துக்கு வச்சுங்க. ஏன்னா அவங்க வந்து கையெழுத்து போற இடத்துல அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி அமைச்சரை சொல்லல. கருத்துல பாத்தீங்கன்னா ஒரு 15-20 கையை ஒன்னா கட்டிக்கிட்டு தொழில்துறை அமைச்சர் சொல்லுது பாருங்க, எல்லாரும் இங்க தொழில் தொடங்க வாங்கன்னு. ஐயா, ஒரு அமைச்சர் வெளிநாட்டுக்கு போகணும், அங்க உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்க்கணும், அங்க உள்ள அதிகாரியை பார்க்கணும். இந்த மதுரையில் இந்த தொழிலை தொடங்கலாம் வாங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம், மின்சாரம் கொடுக்கிறோம், இடம் கொடுக்கிறோம் அப்படின்னு மெனக்கட்டு கொண்டு வந்து 10 லட்சம் கோடிக்கு மேல கொண்டு வந்திருக்காங்க. திமுக ஆட்சியில 10 லட்சம் கோடிக்கு மேல கொண்டு வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன கிடைச்சிச்சு, எனக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? சீமான் மாதிரி சொல்லிட்டு போக முடியுமா? மாடு வைக்கிறவங்களுக்கு அரசு ஊழியர் 2 தானே அரசு ஊழியர், 2 தானே அரசு ஊழியர், மொத்தம் அவ்வளவுதாங்க. அதான் பழக்கடை ஒன்று வைக்கிறாரு, ஒருத்தர் பாத்தீங்கன்னா டீ கடை வச்சிருக்காரு, ஒருத்தர் பெட்டி கடை வச்சிருக்காரு, ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்காரு, ஒரு தள்ளு வண்டி வச்சிருக்காரு. எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுக்க முடியும். அரசாங்க ஊழியர் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமா? எப்படியா கொடுக்க முடியும்? எப்படி பண்ண முடியாதெல்லாம் எந்த அரசாங்கம் பண்ண முடியாது. அவர் தான் சொல்லுவாரு, மாடு வைக்கிறவங்க எல்லாம் நீங்க மாடு வைங்க, நீங்க நமக்கு மாடு வைக்க விட்டாரு, நம்ம பிள்ளைல மாடு வைக்கணும். அவரோட பிள்ளைகளா படிக்குது பார்த்தா அமெரிக்கன் கான்வென்ட்ல படிக்குது. இதெல்லாம் நம்ம தலைவர் இருக்காங்க பாருங்க, அற்புதமான தலைவர் உள்ள நாடு. தை முதல் நாள், இதோட நிறைவு செய்யறேன். தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு. ஏன் தமிழ் புத்தாண்டு முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்தான்னு கேட்டீங்கன்னா, இது 1925 இருந்து இன்னும் சொல்ல போனா 500க்கு மேற்பட்ட புலவர்கள் அவங்க வந்து தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அறிவிக்கணுங்கிறாங்க. 1939 திருச்சியில மாநாடு. அதுல வந்து மரபுடையாளர் இருக்காரு, திருவிக்கா இருக்காரு, பெரியார் இருக்காரு, பாரதிதாசன் இருக்காரு, அண்ணா இருக்காரு. எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க பெரியார் ஏத்துக்கிட்டு வரான்னு யோசிக்கிறாங்க. பெரியார் சொன்னார், நான் ஏத்துக்கிறேன். தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு. ஏன்னா பூரா சமஸ்கிருதத்தில் இருக்கு. 60 வருஷம் சொல்றான். அதாவது கிருஷ்ணனுக்கும் பாத்தீங்கன்னா நாரதனுக்கும் பிறந்ததுங்கிறான். ஆம்பளைக்கும் குழந்தை பிறந்துச்சு நீ சொல்றான். நம்மள நம்ப வச்சிருக்கான். நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு என்னன்னு தெரியும். உங்களுக்கு ஒரு குவார்டர் தெரியும், சில பேருக்கு ஆப்பு தெரியும், வடை தெரியும், சுண்டல் தெரியும், அன்னைக்கு லீவுன்னு தெரியும். அன்னைக்கு அதை தவிர நமக்கு தெரியாத முக்காவாசி பேருக்கு. ஆனா உண்மை என்ன, அவன் கலாச்சாரம் திருப்பி திணிச்சு வச்சிருக்கான். பிரபு தொடங்கி அட்சய முடிய 60 வருஷமும் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் இருக்கும்.
பிரபவ விபவ சுக்ல பிரமதூத பிரசோற்பதி ஆங்கரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரம்மாதி விக்ரம விஷு சித்ரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வசித்து சர்வதாரி விரோதி விகிருத்தி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஹேவிளம்பி விளம்பி விதாரி சார்வாரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாய்சு பிராபவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிருது பரிதாபி பிரம்மாட்ச ஆனந்த ராட்சச நல பிங்கள காலயுத்தி சித்தார்த்திரி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்ரோத்காரி ரத்தாட்சி குரோதன அட்சயன்னு முடிக்கலாம். நமக்கு 8 இளவு கருமாதினா கூட தெரிஞ்சிருக்கும். நமக்கு மதுரை பாதிக்கின்ற திண்டுக்கல் திருச்செந்தூர்னா கூட தெரிஞ்சிருக்கும். படிச்சுட்டு தெரியும். தமிழ்ல ஒரு பேர் கிடையாது. தமிழ்ல ஒரு பேர் கிடையாது. இன்னைக்கு பார்த்தா அது நிலைநிறுத்தம் நினைக்கிறான். பிஜேபி ஆட்சியில் 147 கோடி. எத்தனை மொழிக்கு? 5 மொழிக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா மலையாளம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கன்னடம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா துளு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா தமிழ். எந்தெந்த மொழிக்கெல்லாம்? மலையாளத்துக்கு, தெலுங்குக்கு, கன்னடத்துக்கு, துளுக்கு, இதெல்லாம் பார்த்தா 147 கோடி. செத்து போன சமஸ்கிருதத்துக்கு 3200 கோடி. அருமை பெரியவர்களே, 3200 கோடி. நான் தான் ஜவுக்கித்தாருங்க பாருங்க, விஸ்வகுரு இருக்காருல்ல, விஸ்வகுரு. இந்த விஸ்வகுரு ஆட்சியில சமஸ்கிருதத்துக்காக தான் ஒதுக்கலாம், தமிழுக்கு ஒதுக்கல. இந்த தமிழை சிறப்புக்கு கொண்டு வந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்த பெருமைக்குரியவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். 10ஆம் வரைக்கும் தமிழை கட்டாயமாக பாடமாக படிக்க வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். கலைஞரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படி ஒரு தலைவரை நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவருடைய புத்தகங்கள் இருக்கு, அவருடைய கொள்கை இருக்கு. அவருக்குன்னு ஒரு கொள்கை இல்லை, பெரியாருடைய கொள்கை தான். அவருக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. பெரியார் என்ன சொன்னாரோ அதுதான், பெரியார் என்ன சிந்திச்சாரோ அதுதான், பெரியார் என்ன நடந்தாரோ அதுதான். பெரியாருடைய கொள்கையை பாத்தீங்கன்னா பின்பற்றுவது, அதை சொல்லுவதுதான் அவருடைய வேலை. அதை ஆட்சியில் நடைமுறைப்படுத்துவதுதான் அவருடைய பணியா இருந்தது. ஒரு அற்புதமான தலைவருடைய ஆட்சியில மிகச்சிறப்பான பணிகள் அப்படி ஆற்றிட்டு இருப்ப, கடைசியா பாத்தீங்கன்னா நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட தந்தை வழியில, அதாவது என்ன ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடறானுங்க. அவருக்கு என்ன பேர் வச்சிருக்கலாங்கிறான், இவருக்கு என்ன பேர் வச்சிருக்கலாங்கிறான். ஏன் யாருக்கு பேர் வைக்கல? திமுக ஆட்சியில யாருக்கு பேர் வைக்கல? யாருக்கு பேர் வைக்கல? சாதாரண பார்த்த ஏழை எளிய மக்கள் படிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கிய பெருமைக்குரிய பச்சை தமிழர் காமராஜருடைய பெயர்ல தமிழ்நாட்டில் பேரே கிடையாதா? ஒன்னும் பேரே வைக்கலையா? காமராஜர் பேர்ல வேற வைக்கலையா? அண்ணாவுடைய பேர்ல வைக்கிறது இல்லையா? அண்ணா பேர் வைக்கிறது யாரு? அண்ணா பேர் வைக்கிறது இல்லையா? 5 முறை முதலமைச்சருடைய கலைஞருடைய பேர் வைக்கிறது இல்லையா? கலைஞர் பேர் வைக்கிறது இல்லையா? யாரு பேரை வச்சுட்டாங்க? இந்த நாட்டில் இந்தியை எதிர்ப்பதற்காக ஒரு பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணி பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலே வாடியவர் தானே முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அங்க ஆட்சிகள் அவங்க பேரை தான் வைப்பாங்க, அடுத்த பேர் தான் வைக்கிறாங்க, அடுத்த பேர் தான் வைக்கிறாங்க. நாவலர் பேர் தான் வச்சிருக்காங்க, பேராசிரியர் பேர் தான் வச்சிருக்காங்க, பெரியார் பேர் தான் வச்சிருக்காங்க. குளத்தூர்ல அதாவது 400 கோடிக்கு மருத்துவமனை, ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் கூட அவ்வளவு இல்லையா? 262 கோடி. போன நூலகத்தினுடைய பாத்தீங்கன்னா பணம் 262 கோடி. எதற்கெல்லாம் பயன்படுத்திருக்காரு பாருங்க. எதற்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா நாங்க அதுக்கு அதிக விமர்சனம் பண்ணாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கையில அவங்களையும் பார்த்துக்க வேண்டியா இருக்கு. அவருக்கு பொதுவானவங்களாகிறாங்க. நானா இருந்தா அதை சொல்லலாம், நான் சொல்ல முடியாது. எல்லா வேலையும் பார்த்திருக்காரு. பெண்களா ஆண்களா பாத்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தது கூட, ஒதுக்கப்பட்டது சமுதாயம் வந்த திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்தது கூட திமுக ஆட்சி தான், முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சி தான். திருநங்கைன்னு பேர் வச்சது கூட கலைஞருடைய ஆட்சி தான். இப்படி அற்புதமான திட்டங்களை செய்த முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சி அது தொடர வேண்டும், நீடிக்க வேண்டும்னு அது விரும்பியிருந்தாலும் கூட எப்படியோ ஒரு வகையில மாற்று ஆட்சி ஒன்று வந்துருச்சு. அவங்களும் வேற யாரையும் போடல, பெரியார் படத்தை தான் போட்டிருக்காங்க. கொள்கை தலைவர் சொன்னா அந்த பையனோட கேட்டா யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க தலைவர் விஜய் தான். அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு தெரியறது வாய்ப்பெல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன். இன்னுமே படிச்சாதான், இனிமே படிக்கணும், இன்னுமே சொல்லணும். ஆமா, அன்னைக்கு பேசுனது இன்னைக்கு மறந்து இன்னைக்கு மாத்திக்கிறாரு. ஒரு அமைச்சர் போய் அங்கேயும் மாத்திக்கிட்டு நிக்கிறாங்க. 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா எனக்கு நமக்கு அதை பார்த்து டாஸ்மாக் போனாலும் நமக்கு தெரியும். நீங்க போயிருக்கீங்களா? நம்ம ஆளுவ தான் தெரிஞ்சாவே தெரியாம உட்காந்துருக்கீங்க. நீங்க விளங்க போறிய பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்ப அமைச்சர் போய் சொல்றாரு 10 ரூபா வாங்குறதெல்லாம் அந்த பாட்டில பத்திரமா வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் வாடகை கொடுக்கறதுக்கு,
ஏத்தி இறக்குறதுக்கு நீங்களே சொல்லுங்களேன். இல்ல கடையெல்லாம் மூடிட்டா என்ன நடக்கும்னு சொல்லுங்களேன். யாரு ரொம்ப மடக்கிறாராம் நிருபர்களை மடக்கிய பெருமைக்குரியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பிஜேபி ஆட்சியோட கூட்டணியில் இருக்காரு. பெட்ரோலை ஏத்தி விட்டானுங்க. நிருபர் கேட்கிறான், பெட்ரோலை ஏத்திருக்காங்களா, அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது கலைஞர் எப்படி பதில் சொன்னாரு, உங்க கருத்து என்னவோ அதுதான் என் கருத்துனாரு. ஒண்ணுமே சொல்ல முடியாதுல்ல. ஏத்துனது சரிதான் அப்படின்னா பிஜேபி ஆதரிக்கிறது ஆயிடும். குறைன்னு சொன்னா கூட்டணியில குழப்பம் ஆயிடும். பார்த்தாலும் படிச்சுட்டு என் கருத்து உங்க கருத்து எதுவோ அதுதான் என்னுடைய கருத்துனாரு. வேகைமார் ரொம்ப கோவப்பட்டாரு பாருங்க. 1000 ரூபாய் சமீபத்தில் ஏத்துனது அந்த சிலிண்டர் தான். இன்னைக்கு போற காரணம் ரொம்ப சிரமங்க. நீங்க என்ன நான் ஒரு டீ காலையில 2 டீ குடிப்பேன், அப்புறம் ஒரு டீ ஆக்குவேன், அப்புறம் ஒரு டீ அதையும் நிறுத்திடுவேன். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, டீ 15 ரூபா 20 ரூபா ஆயிட்டு 20 ரூபா 25 ரூபா ஆயிட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? கள்ள மிட்டாய் செஞ்சுவீங்க அவர் சொல்லிட்டு போயிடுவார் அவரு. ஆனா முதல்ல பிரதமர் சொல்றதை பூரா நான் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பெரும்போது எனக்கு அதுல வந்து நம்ம தங்கம் வாங்கக்கூடாதுன்னு நான் வாங்குறதே இல்லை. வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடாதுன்னு நான் போறதே இல்லை. இன்னுமோ 24 மணி நேரம் நம்ம ஏதோ லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நம்ம ஏதோ பறந்துகிட்டே இருக்கிறது மாதிரி அதெல்லாம் போயிடாதீங்க. தூங்கி எழுந்திரிச்சோன்னா போய் 4.5 பவுன் 5 பவுன் வாங்கிட்டு தான் வந்து வீட்டில் வச்சு விட்டு மறுவேளை பாக்குறது மாதிரியும் தங்கமெல்லாம் வாங்காதீங்க. நம்ம அப்பா நம்ம பிரதமர் அருமையான பிரதமரியா. வேலை வாய் தவறி எல்லாம் வந்துட்டு சிக்கலு இப்படி உள்ளதுல மீண்டும் நிலைப்படுத்துகிற அருமை பெரியவர்களே, எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் திராவிட இயக்க ஆட்சியில தமிழகத்தை முன்னணி மாநிலமாக வச்சிருந்த பெருமைக்குரியவர்களாக இருந்தார்கள். கடைசியாக காண்ட முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் உட்பட அவ்வளவு சிறப்புக்குரிய ஆட்சியாக இருந்தது. இதற்கு வழிகாட்டியது நீதி கட்சி. மீண்டும் பாத்தீங்கன்னா காமராஜர், அதற்கு பிறகு அண்ணா, அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு சட்டம் ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதை மெருகூட்டிய பெருமை கூட கலைஞருக்கு தான் உண்டு. மெருகூட்டிய பெருமை பாருங்க. மதிய உணவுங்கிறது நீதி கட்சி காலத்துல கொஞ்சம் தான் போட முடிஞ்சு. ஒரு சென்னையில் ஒரு பகுதி தான், அவ்வளவுதான். காமராஜர் வந்தாரு, தமிழ்நாடு பூரா மதிய உணவு உண்டாரு. அண்ணா பார்த்தாரு, சரி சார். கலைஞர் பார்த்தாரு, சரி சார். எம்ஜிஆர் பார்த்தாரு, சரி. நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன், சோத்துக்கே. அதனால சத்துணவுன்னா அது பேரை மாத்தி அரிசி உணவுன்னாரு. மீண்டும் கலைஞர் வந்து என்ன பண்ணாரு, நம்ம சத்துணவுலாம் கிடையாது, எம்ஜிஆர் கொண்டதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நான் மறுபடியும் சிஎஸ்எம் கோதுமை தான் போடுவேன்னு சொன்னாரா. நம்ம சிறப்பான உணவை தான் செய்திருக்கிறார் நண்பர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால வாரத்துக்கு ஒரு முட்டைன்னாரு, ஒரு வாரத்துக்கு 2ன்னாரு, வாரத்துக்கு 3ன்னாரு. வாரம் பூரா முட்டை. ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் இல்லாததுனால முட்டை கிடையாது. எனக்கெல்லாம் தெரிஞ்சு கோழி முட்டை எப்ப சாப்பிடலாம்னு கேட்டா விருந்தாடி போனா சாப்பிடலாம். எங்க வீட்டுக்கு யாரும் விருந்தாடி வந்தா கோழி முட்டை திங்கலாம். விருந்தாடி வந்தா கோழி முட்டை திங்கலாம், விருந்தாடி போனா கோழி முட்டை திங்கலாம். ஆனால் சாதாரண ஏழை எளிய குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 5 முட்டைகளை போட்டு இந்தியாவிலேயே ஊட்டச்சத்திர சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான் என்ற பெருமைக்குரிய காரியத்தை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இவரு பார்த்தாரு, அதோட முடியல, காலை உணவும் சேர்த்துட்டார். சொன்னாரா இல்லையா? யார் பாராட்டுறது? லண்டன்ல பாராட்டுறான் ஐயா. கனடா நாட்டு பிரதமர் சொல்றான், எவ்வளவு அருமையான திட்டம், எங்க நாட்டில் போய் அறிமுகப்படுத்துறேன்னா. சனாதனத்தை மிக கடுமையாக எதிர்த்த பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு நேரடி எதிர்ப்பு பண்ண தெலுங்கானா முதலமைச்சர் வந்து பார்த்தார். இது மாதிரி திட்டமே எங்கேயும் கிடையாது, நாங்க உடனே போய் ஆகும், நாங்க எங்க மாநிலத்தில் நாங்க ஏத்துக்கிறோம். தமிழகத்தினுடைய திட்டம் தான், கலைஞருடைய திட்டம் தான், ஸ்டாலினுடைய திட்டம் தான், அண்ணாவுடைய திட்டம் தான், காமராஜருடைய திட்டம் தான் இந்தியாவை ஆளுகிறது. அதற்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய 103வது பிறந்த நாள் விழாவிலே கொள்கை விழாவாக மிகச் சிறப்பாக, மற்றதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், கொள்கை விழாவாக, சுயமரியாதை விழாவாக, தமிழகத்தின் எழுச்சி விழாவாக, திராவிட எழுச்சி நாளாக திராவிடர் கழகம் கொண்டாடுகிறது. அதை பாத்தீங்கன்னா போற்றி மகிழ்கிறது. 93 வயதுக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் 93 வயதுக்கு இந்த பணியை சிறப்பாக செய்கிறார் என்று சொன்னால் இதற்கு ஆதரவு தாருங்கள், ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டு வாழ்க கலைஞர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.